எனது அன்பான நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ட்ரெண்டிங் மியூசிக் சேனல் மூலமா மீண்டும் உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய இந்த வீடியோவில் நம்ம எந்த பாட்டை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஆட்டோகிராஃப் அப்படிங்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒவ்வொரு பூக்களுமே என்ற அந்த பாடல் தான். இந்த பாடலை கேட்காத நபர்கள் யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள், கவலைகள், வேதனைகள், ஒரு உற்சாகம் இல்லாத நபர்கள், மக்கள் எல்லாமே கேட்கக்கூடிய பல பாடல்கள்ல ஒரு முக்கியமான பாடல் அப்படின்னா இந்த ஒரு பாடல் தான். ஏன்னா இந்த பாடலை கேட்கும்போது ஒரு பூஸ்ட், ஒரு எனர்ஜி, அப்படியே ஒரு உற்சாகம், மனதிற்கு சோர்வா இருக்கக்கூடிய மனத்தை ஒரு உற்சாகப்படுத்தக்கூடியதாக, கவலைகள் வேதனைகளோடு இருக்கக்கூடிய மனங்களுக்கு ஒரு ஆறுதலையும் ஒரு காயத்துக்கு மருந்து போடக்கூடியதாக வரிகளாகவும் இந்த பாடலுடைய வரிகள் எல்லாமே இருக்கு. அப்படி மக்கள் தரக்கூடிய பல பாடல்கள் ஒரு முக்கியமான பாடல்னா இந்த பாடல் தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த பாடல் தான் உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன். நண்பர்களே, இந்த பாடலை பற்றி இன்னொரு தகவலையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சென்ற ஒரு வீடியோவில் ஒரு பாடலை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். அதாவது மாயாவி அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து கடவுள் தந்த அழகிய வாழ்வு அப்படிங்கிற ஒரு பாடலை நான் பகிர்ந்து இருந்திருப்பேன். அந்த வீடியோவில் நான் ஒரு சகோதரியுடைய ஒரு கருத்தை நான் உங்ககிட்ட நான் பகிர்ந்து இருந்திருப்பேன். அதாவது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எனது வாழ்க்கையில நான் இந்த கடவுள் தந்த அழகிய வாழ்வு அப்படிங்கிற பாடலையும் ஒவ்வொரு பூக்களுமே அப்படிங்கிற இந்த ரெண்டு பாடலையும் தான் என்னை கேட்டு என்னை உற்சாகப்படுத்திக்குவேன், என்னை ஆறுதல் படுத்திக்குவேன் அப்படி மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. இப்படி அந்த சகோதரி குறிப்பிட்ட இரண்டாவது பாடல் அப்படின்னா அந்த ஒவ்வொரு பூக்களுமே அப்படிங்கிற பாடல் தான். நானும் பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் தந்த அழகிய வாழ்வு அப்படிங்கிற அந்த பாடலை யூடியூப்ல நானும் கேட்டுக்கிட்டு சில குறிப்புகள் எடுத்துட்டு இருந்தேன். அந்த பாடல் முடிந்ததுக்கு பிறகு ஆட்டோ பிளே மூலமா வந்த அடுத்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பூக்களுமே அப்படிங்கிற பாடல் தான். எனக்கே ரொம்ப வியப்பா இருந்தது. அடுத்து நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த பாடலும் இந்த பாடல் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூன்று விடத்திலையும் பார்த்தீங்கன்னா வந்தது இந்த ஒரே பாடல் தான். அடுத்த பாடல் இந்த ஒவ்வொரு பூக்களுமே அப்படிங்கிற பாடல் தான். அந்த வகையில் ஒரு ஆகச்சிறந்த ஒரு பாடல் தான் இந்த ஒவ்வொரு பூக்களுமே அப்படிங்கிற இந்த பாடல். எவ்வளவு ஒற்றுமை பார்த்தீங்களா? இந்த மூன்று விடயத்திலும் இந்த ஒரே பாடல், இந்த அடுத்து வந்த பாடல் அப்படின்னா இந்த ஒவ்வொரு பூக்களுமே அப்படிங்கிற இந்த பாடல் தான். அந்த வகையில் ஒரு ஆகச்சிறந்த ஒரு அற்புதமான பாடல் தான் இந்த பாடல். சரிங்க, ஒரு நண்பான உறவுகளே, நண்பர்களே, இந்த பாடலை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னால ஒரு தகவலை நான் உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். அதாவது மக்கள் தங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள், கவலைகள், வேதனைகளை அனுபவிக்கிறாங்க. அதற்கு ஒரு தீர்வாகத்தான் இந்த மாதிரியான பல பாடல்களை கேட்கறாங்க. அப்ப இது தீர்வுக்கான ஒரு வழி இந்த பாடலை கேட்கறது. முதல்ல இந்த பிரச்சனைகளை வராம இருக்கிறதுக்கான ஒரு காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது மக்கள் சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், வேதனைகளுக்கு இரண்டு காரணங்கள் இருக்கு. ஒன்னு, தனக்குத்தானே தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், வேதனைகள். இரண்டாவது, வெளியிலிருந்து வரக்கூடிய, அதாவது வெளி மனிதர்கள், அந்த விதி கர்மா அப்படிங்கிற காரணத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வலிகள், வேதனைகள் அப்படிங்கிறது அப்படி இரண்டாவது வகை. இதுல தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய, வரவழைத்துக் கொள்ளக்கூடிய இந்த பிரச்சனைகளையும் கவலைகளையும் மக்கள் ஒரு புரிதல் இருந்தால், இந்த வாழ்க்கை புரிதல் இருந்தால் நிச்சயம் அதை தவிர்த்து கொள்ள முடியும். ஆனா வெளியிலிருந்து வர்றதை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆக இப்ப தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்தக்கூடிய, வரவழைத்துக் கொள்ளக்கூடிய இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி அதை தற்காத்துக் கொள்ள முடியும் அப்படின்னா அதற்கு வாழ்க்கை புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. அந்த வாழ்க்கை புரிதல்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கு உதாரணத்தோட அது என்ன அப்படிங்கிறதையும் அடுத்த காணொலியில் நான் உங்கள்கிட்ட விரிவா கொஞ்சம் தெளிவா அதை நான் பகிர்ந்துக்கிறேன். இப்ப வாங்க இந்த நேரா இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாடலை பற்றி பார்க்கலாம். அதாவது நண்பர்களே, இந்த ஒவ்வொரு பூக்களுமே அப்படிங்கிற இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆட்டோகிராஃப் அப்படிங்கிற இந்த படத்திலிருந்து இடம்பெற்ற பாடல். இந்த படம் வெளிவந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. இதில் நடித்தவர்கள் சேரன், சினேகா, கோபிகா, மல்லிகா, கனிகா போன்றவர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை தயாரித்தது சேரன், இந்த படத்தை இயக்கியது சேரன், இந்த படத்தினுடைய கதை சேரன். ஆக மொத்தத்தில் ஒரு ஆல்ரவுண்டரா இதுல செயல்பட்டு இருக்காரு சேரன் அவர்கள். அடுத்து இந்த படத்தினுடைய பாடல் வரிகளை எழுதியவர் யார் அப்படின்னா, இல்ல இந்த பாடல் வரிகளை செதுக்கியவர், வைரக்கல் போல அப்படியே சிலையாக செதுக்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இதை செதுக்கியிருக்காரு. இந்த பாடலை பாடியவர், தனது இனிமையான குரல்ல பாடியவர் யார் அப்படின்னா சித்ரா அவர்கள் பாடியிருக்காங்க. இதற்கு மெருகூட்டும் இசையாக பரத்வாஜ் அவர்கள் இசை அமைச்சிருக்காங்க. இந்த பாடல் ஆசிரியரை பற்றி சொல்லணும்னா விஜய் அவர்கள் அவரே நினைத்தாலும் இப்படி ஒரு பாடல் வரிகளை இனிமே அவரால் செதுக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட வரிகளை வைரக்கல்லாக செதுக்கி வைத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இதை சொல்லணும். ஏன்னா இந்த பாடலின் தொடக்கத்திலிருந்து அந்த தொடக்க வரியிலிருந்து முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு வரியும் அவ்வளவு ஒரு அற்புதமான வரிகள். அந்த பாடல் வரிகளை கேட்கும் போது கேட்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒரு உற்சாகம், ஒரு ஊக்கம், ஒரு தன்னம்பிக்கை, இந்த சோர்வு, வலிகள், வேதனைகளோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பூஸ்ட் எனர்ஜி டானிக் குடிச்ச மாதிரி அவ்வளவு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வரிகளாக தான் இந்த ஒரு பொன்னான வரிகள் அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட இந்த வரிகளை செதுக்கிய விஜய் அவர்களுக்கு நம்ம அனைவரும் சார்பாகவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பாடல் வந்து இனிமே வருமா அப்படிங்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான், ஒரு கேள்விக்குறி தான். அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த வரிகளை வந்து செதுக்கியிருக்கார் பா விஜய் அவர்கள். இந்த பாடல் வரிகளை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா எந்த வரியை நம்ம வந்து சொல்றது, எதை வந்து மிகைப்படுத்தி சொல்றது, எதை பத்தி சிறப்பா சொல்றது அப்படிங்கிற மாதிரி நமக்கே வந்து ஒரு தடுமாற்றமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே தொடக்கம் முதல் இறுதி வரை அனைத்து வரிகளிலுமே வந்து ஒரு அற்புதமான பொன்னான வரிகள் தான் சொல்லணும். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த இடையில வரக்கூடிய சில வரிகள், உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போக கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது, எந்த மனிதர் நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயம் எல்லாம் மறைந்து போகும் மாயங்கள், உளிதாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலிதாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும், யாருக்கில்லை போராட்டம் கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். இந்த வரிகளை வந்து அப்படியே உண்மையிலேயே தோண்டு போய் கிடக்கிற மனங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு ஊக்கத்தையும் கொடுக்கக்கூடிய வரிகளா இந்த வரிகளை சொல்லலாம். எல்லாமே பொன்னான வரிகள் தான். அடுத்துல இந்த மாற்றுத்திறனாளி அவர்கள் வந்து பாடக்கூடிய அந்த ஒரு 2 வரி, மனிதா உன் மனதை கீறி விதை போடு மரமாகும், அவமானம் படுதோல்வி எல்லாமும் உரமாகும். ரொம்ப அற்புதமான வரிகளுங்க. இந்த வரிகள் எல்லாமே அப்படியே ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரிகள், ஒரு பொன்னான வரிகள் தான். யாருமே இந்த வரிகளை வந்து மறக்க முடியாது. அவ்வளவு ஆகச்சிறந்த வரிகள். நிச்சயம் இந்த பாடலை வாழ்க்கையில வந்து பல கஷ்டங்கள், பல வேதனைகள், பல பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை, உற்சாகம் இல்லாத மனிதர்கள் வந்து நூற்றுக்கணக்கான முறையை வந்து இந்த பாடலை வந்து நிச்சயம் கேட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பாடல் தான். இந்த பாடலை பற்றி நிறைய உறவுகள் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதுல சில கருத்துக்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதான் நான் விருப்பப்படுறேன். அதுல ஒரு உறவு, மனதில் எவ்வளவு வரி இருந்தால் கண்கள் இந்த பாடலை தேடி இருக்கும். பாருங்க, இந்த கருத்தை வந்து எவ்வளவு ஆழமான கருத்தா இருக்கு பாருங்க. அதாவது இதுல இந்த ஒரு வரி மூலமா, இந்த கருத்தின் மூலமா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, என்ன இருக்கக்கூடிய என்ன உண்மை யதார்த்தம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வாழ்க்கையில நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வலிகள், வேதனைகள், பிரச்சனைகள், நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் அவர்கள் தேடக்கூடிய ஒரு பாடல், ஒரு வரி என்ன அப்படின்னா இந்த ஒரு பாடல் தான். அடுத்தது, வேதனையான தருணத்தில் எனக்கு ஆறுதல் தரும் பாடல் இது ஒன்றுதான், சோதனை காலத்திலும் என்னை கடந்து செல்ல வைத்து ஆறுதல் தந்த பாடல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பாடல் எப்பொழுது கேட்டாலும் வலிகள், வேதனைகள் குறையும். ஆமாமா நண்பர்களே, இதுதான் பல பேருக்கும் இருக்கக்கூடிய, பல பேர் உணரக்கூடிய ஒரு யதார்த்தமான உண்மை. நான் இறக்கும் வரையில் இந்த பாடலை கேட்டுக்கொண்டேதான் இருப்பேன். மனம் அமைதி இல்லை என்றால் உடனே மனதில் தோன்றுவது இந்த பாடல் தான். உண்மைதான் நண்பர்களே. இப்படிப்பட்ட ஒரு பாடலை வந்து நான் உங்ககிட்ட இந்த தருணத்துல பகிர்ந்து கொண்டதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். உண்மையிலே நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை, ஒரு உற்சாகம், ஒரு ஊக்கம் வேணும் அப்படின்னா நிச்சயம் இந்த பாடலை வந்து நம்ம கேட்கலாம். பல பேர் இந்த பாடலை வந்து கேட்டுட்டாங்க. நானும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பாடல் தான் இது. நீங்களும் கேட்டிருப்பீங்க. இப்படிப்பட்ட பாடலை வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் ஆகச்சிறந்த ஒரு பாடலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.